So, about Venkatesh IFS sir, he is an experienced forest administrator known for wildlife protection, habitat conservation, and human-wildlife conflict management. So, sir, your presence gives students an opportunity to understand conservation from the perspective of field leadership and public administration, sir. We feel pleasure to have you here today, sir. And I request our chairman, sir, to honor such chief guest who is on the stage today. Thank you for honoring, sir. Knowledge becomes truly meaningful when it comes from those who dedicate their life to protecting nature. As we celebrate International Tiger Day, it's our privilege and honor to welcome our honorable guest, Mr. D. Venkatesha, IFS, Chief Conservator of Forest, Field Director, Anamalai Tiger Reserve, to deliver the special address. Good evening to everyone. Sir, Venkatesh sir, very good evening to சார் எங்கள் திருப்பூர் சாயிலுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் விசிட் பண்ணதுக்கு, ஏவிபி இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்ததுக்கு வெற்றி வனத்துக்குள் சார்பாகவும் ஏவிபி இன்ஸ்டிடியூஷன் சார்பாகவும் உங்களை வருகன்னு வரவேற்கிறதுலேருந்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேங்க சார். எல்லோரும் மூவி பார்த்தீங்கள, நெக்ஸ்ட்டு பீட்டர் சார் பேசினாரா? ஸோ நம்ம பயோடைவர்சிட்டியினுடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம மூவியில் பார்த்தோம். அடுத்தது பீட்டர் சார் நமக்கு டைகர்னுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி பேசினார். அட் த சேம் டைம் நமக்கு எல்லாம் அத்தாரிட்டி யார் இதையெல்லாம் பெரிய லெவலில் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, தட் இஸ் நன் அதர் தென் நம்மளுடைய வெங்கடேஷ் சார், வெங்கடேஷ் ஐஎஃப்எஸ் சார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா சார்னுடைய அச்சீவ்மெண்ட்டை ஒரு ஃபியூ வேர்ட்ஸில் நான் சொல்கிறேன். சார் களக்காடு முண்டந்துறையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சேலஞ்சிங்கான கேஸ்மா, நம்ம இன்றைக்கி இருக்கிற ஃபாரஸ்ட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுங்கிறது ஒன்று. அடுத்தது ஏற்கனவே ஒரு ஃபாரஸ்ட் ஒரு 22,000 ஏக்கர், எவ்வளோ அப்படின்னா ஒரு ஹியூஜ் சைஸ் 22,000 ஏக்கரை நம்மளுடைய ஃபாரஸ்ட், அதாவது பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் அப்படின்ட்டு இருந்த கம்பெனிகிட்டிருந்து இவர் கேஸ் போட்டு அந்த கேஸில் ஜெயிச்சு டிபார்ட்மெண்ட் சார்பாக அதை நம்மளுடைய களக்காடு முண்டந்துறையினுடைய டைகர் ரிசர்வ் கூட இணைச்சிருக்கிறாரு சார். இது சின்ன விஷயம் இல்லை. 22,000 ஏக்கர்ஸ் இன்னைக்கு இட்ஸ் அ ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஸோ டைகரோட ஹேபிடேட்டில் இருக்குது அப்படின்னா, ஸோ இருக்கிற இடத்த சார் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, I welcome Dr. Rajesh Bodh sir, IFS, District Forest Officer. Sir, Rajesh sir, welcome sir. அது மட்டும் இல்லைம்மா, நெக்ஸ்ட் கொடைக்கானல் சாங்சுரி உருவாகிறதுக்கு சார் ஒரு ரொம்ப முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் சார் இன்னைக்கு ஈவன் நவ் ஹீ இஸ் டூயிங் அ பிஹெச்டி. சார் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு ஐ ஹவ் ஹர்ட் அபவுட் தட் ஃப்ரம் பத்ரசாமி சார் சொன்னார். ஸோ சார் இப்போ கூட படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ தன்னுடைய நாலேஜை அப்டேட் பண்ணிகிட்டே வர்றாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நம்மளுடைய வெங்கடேஷ் சார். அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலில் இருந்தபோது இன்வேசிவ் ஸ்பீசிஸ், அதாவது நம்மளுடைய நாட்டு ரகங்கள் இல்லாத மரங்களை அதை அந்த செடிகளையும் கலைகளையும் அகற்றதில், அதை திருப்பி நம்மளுடைய நேட்டிவ் ஸ்பீஸை ரீஇன்வென்ட் பண்ணினதில் சார் ரொம்ப மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அவரை பற்றி பல விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போது சார் முதுமலை டைகர் ரிசர்வில் ஃபீல்ட் டைரக்டராக இருந்திருக்கிறாரு. இப்போது அட் ப்ரெசென்ட் ஆனமலை டைகர் ரிசர்வ்னுடைய ஃபீல்ட் டைரக்டர் அண்ட் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட். ஐ ஹம்பிளி வெல்கம் மிஸ்டர் வெங்கடேஷ் IFS சார் டு டெலிவர் அ ஸ்பீச்.
அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு இந்த உலக புலிகள் தினம், இந்த தினம் எவ்வளவு முக்கியமானது என்பது எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். முக்கியமாக இப்போ இருக்கிற இந்த மாணவ பருவங்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இந்த விழாவை முன்னிட்டு இவ்வளோ ஒரு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த பள்ளியில் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்குது. இதற்கு உறுதுணையாக இருந்த ஒரு CEO நடராஜன் வெற்றி வனத்துக்குள் திருப்பூர் அவர்களுக்கும், இந்த பள்ளியின் சேர்மன் அவர்கள் கார்த்திகேயன், இங்கு வருகை தந்திருக்கும் அவரது துணை இயக்குனர் திருப்பூர் கோட்டத்தின் துணை இயக்குனர் ராஜேஷ், திருப்பூர் சரக ரேஞ்சர் மற்றும் இதர பணியாளர்கள், உங்களுக்கு இந்த புலிகளை பற்றி ஒரு விரிவாக எடுத்துரைத்த அவர் பீட்டர் பிரேம் சக்கரவர்த்தி மற்றும் அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. அதில் உணவு சங்கிலியை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்போ எல்லாருக்கும் தெரியும் உணவு சங்கிலின்னா என்னன்ட்டு. ஸோ ஒரு ஸ்டேஜிலேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு எனர்ஜி எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்ட்டு. அப்போது இந்த உணவு சங்கிலி, வனப்பகுதிக்குள் இருக்கும் இந்த உணவு சங்கிலி என்னைக்கு சரியாக இருக்குதோ, அதில் எந்தவித ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் இருந்தால் வனத்துக்கு வெளியே இருக்கும் நாம் சந்தோஷமாக இருப்போம், ஹெல்த்தியாக இருப்போம், சுத்தமான நீர், சுத்தமான காற்று நமக்கு கிடைக்கும். ஏன்னா நாம் உயிர் வாழ்வதற்கு நீரும் காற்றும் மிக மிக அவசியம். எவ்வளோ தான் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் இது ரெண்டும் நம்மளுக்கு சரியாக கிடைக்கலன்னா நம்மளால் இந்த பூமியில் வாழ்வது மிகவும் கடினம். அப்போது வனப்பகுதிக்குள் வெளியே இன்றைக்கி நாம் இருந்து வருகிறோம். இந்த இதில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா வனப்பகுதி நல்லா இருந்தால் தான் முடியும். இது எல்லோரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த வனப்பகுதி நம்ம எந்தளவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அனைவரும் தெரிந்தாக வேண்டும். நம்ம சிம்பிளாக காட்டுக்குள்ளே போகிறோம் வரோம். பட் ஆனால் இன்றைக்கி அங்கேயும் என்ன பிரச்சனைகள், இன்றைக்கி வெளியே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி நம்ம மனிதர்களுடைய பயன்பாடுகளினால் எந்தளவுக்கு இந்த சுற்றுச்சூழல் இன்றைக்கி பாதிப்படைஞ்சிட்ருக்குங்கிறதையும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம பயன்படுத்துகிற அன்றாடம் நம்ம பயன்படுத்தும் சில பொருள்கள் இன்றைக்கி சுற்றுச்சூழலுக்கு எந்தளவுக்கு அது ஆபத்தை விளைவிக்கிறது என்பதையும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் முக்கியமாக இருக்கிறது இன்றைக்கி பிளாஸ்டிக் பை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம பயன்படுத்தாத பிளாஸ்டிக்கே இன்றைக்கி கிடையாது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம எந்திரிச்சு மீண்டும் தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த பிளாஸ்டிக் பொருளை நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். எத்தனை பேர் மை பேனாவை யூஸ் பண்ணுறீங்க? அப்போ இங்க் பென் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க? கம்பல்சரியா? இங்க் பென் யூஸ் பண்ணுறது கம்பல்சரியா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி ஸ்கூலில் இந்த இங்க் பென்னை பயன்படுத்துறதுக்கு இம்போஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதர்வைஸ் இன்றைக்கி எல்லோரும் யூஸ் அண்ட் த்ரோ பென்னு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அனைத்து யூஸ் அண்ட் த்ரோ பென்னு இன்றைக்கி பிளாஸ்டிக் தான். சும்மா ஒரு 10 ரூபா 15 ரூபாய்க்கு வாங்குகிறோம், எழுதி முடித்தோன்னே திரும்பி எங்கேயாவது போட்டுட்டு போயிடுறோம். ஆனால் அதுக்குள்ளே ரீஃபில் கிடைக்குது. எத்தனை டைம் நம்ம ரீஃபில் வாங்கி போடுறோம்னா அதில் 10க்கு ஒருத்தர்னு சொல்ல முடியாது அந்த பேனாவுக்கு ரீஃபில் வாங்கி போடுறது. அந்த பேனா முடிஞ்சதுன்னா அப்படியே தூக்கி போட்டுடுறோம். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய லெவலில் சுற்றுச்சூழலுக்கு ஒரு கேடு விளைவிக்கின்ற ஒன்று. அதே மாதிரி இல்லாமல் மற்ற பயன்பாடுகளும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிளாஸ்டிக்லேயே தான் இருக்குது. இன்றைக்கி டப்பர் வேறுங்கிற ஒரு ப்ராடக்ட் நம்ம எல்லாருக்கும் யூஸ் பண்ணுறோம். கிளாஸும் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது அதுவும் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது இன்றைக்கி. அதே மாதிரி நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பெண்கள் இன்றைக்கி
ஹேர்பின் வந்து ஒரு காலத்தில் இரும்பில் இருந்தது, இன்றைக்கி அதுவும் வந்து பிளாஸ்டிக்கில் ஆயிடுச்சு. எல்லோரும் திரும்பி இது ஹேர்பினை பார்க்குறீங்களா எல்லோரும்? எல்லாம் அதுவும் பிளாஸ்டிக் தான் இன்றைக்கி முக்கால்வாசி பேர் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி சொல்லிட்டு போனோன்னா ரொம்ப பயன்பாடுகள் வந்து இன்றைக்கி பிளாஸ்டிக்கில் வந்துடுச்சு. ஆனால் அதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் நம்ம வந்து இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கோம். ஆனால் அதை நம்ம வந்து இன்னுமே எப்படி பயன்படுத்தாமல் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சிந்தனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போது அதுக்கு வந்து நம்ம வந்து என்னென்னா, ஒன்று பயன்பாட்டை குறைச்சிக்கலாம், இல்லைனா பயன்படுத்துனதே திரும்பி பயன்படுத்தலாம். இது ரெண்டும் நம்ம வந்து அதை வந்து ஓரளவு வந்து நம்ம கொண்டு வந்தாலே இந்த பிளாஸ்டிக்னால சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுறதை நம்ம வந்து கண்டிப்பாக தடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து தண்ணீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த வருடம் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து டோட்டலி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னும் இப்படியே போனான்னா திரும்பி வந்து தண்ணி தட்டுப்பாடு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் வந்து மழை. இந்த மழையை வந்து ஒரு எராட்டிக் ரெயின்ஃபால், அந்தந்த பருவத்தில் வந்து பெய்கிற மழை வந்து பெய்யாமல் அது வந்து காலந்தள்ளி போகிறதோ இல்லை முன்னாகவே வந்து இதாகிறதுனாலையோ இந்த ஒரு தண்ணீர் தட்டுப்பாடுங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு அதுவும் ஒரு பிரச்சனையாக இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். தண்ணீர் தட்டுப்பாடு மட்டும் இல்லாமல் நம்ம கிடைக்கிற அந்த தண்ணீர் வந்து சுத்தமாக இருக்காங்கிற அதுவும் கிடையாது. இன்றைக்கி வந்து எங்கே போனாலும் கண்டிப்பாக வந்து மினரல் வாட்டர் தான் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆர்ஓ வாட்டர். இன்றைக்கி ஆர்ஓ வாட்டர் இல்லாமல் நம்ம வந்து எந்த வாட்டரும் குடித்தோன்னா ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லி நம்ம அவாய்ட் பண்ணுறோம். பட் இன்றைக்கி அந்தளவுக்கு வந்து நம்ம சுற்றுச்சூழல் வந்து மாசடைஞ்சிருக்குது. இந்த வாட்டரும் அதே மாதிரி நம்ம சுவாசிக்கிற இந்த காற்றும் வந்து நம்ம எங்கேருந்து கிடைக்குது? இந்த வனம் இருந்தால்தான், இந்த ஃபாரஸ்ட் இருந்தால் தான். அப்போ இந்த ஃபாரஸ்ட்டு வந்து இருக்கணும்னா என்ன வேணும்? அப்போ இந்த ஃபாரஸ்ட்டு வந்து இருக்கணும். மேலும் அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகணும்னா கண்டிப்பாக அங்கே வனவிலங்குகள் இருக்கணும். இந்த ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், இந்த வனமும் அந்த வனவிலங்குகளும் வந்து ஒன்றுக்கு ஒன்று சார்ந்தது. இது இல்லைன்னா அது இல்லை, அது இல்லைன்னா இது இல்லை. அப்போது நம்ம வந்து ரெண்டையுமே பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல். அதனால தான் வந்து நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கிறோன்னா, இந்த புலி அப்படிங்கிற இந்த டைகர் இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஃபுட் பிரமிடில் வந்து ஹையர் கேட்டகரியில் இருக்கிற ஒன்று. ஸோ இது வந்து இருந்தால் தான் அதுக்கு கீழே இருக்கிற மற்ற உயிரினங்கள் வந்து ஒரு சரி நிலைமையில் வந்து இருக்கும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் தான் அந்த வனமும் அங்கே இருக்கிற வனவிலங்குகளும் வந்து ஒரு சீரான சமநிலையில் இருந்து நமக்கு வந்து அது நல்லதை கொடுக்கும். ஸோ அந்த ஒரு கருத்தில் கொண்டு தான் நம்ம வந்து புலியை வந்து எந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி வந்து 1972 அப்போது இருந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரால் வந்து இந்த புலிகள் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கப்பட்டது. அந்த திட்டம் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 40,000 புலிகள் இருந்த ஒரு காலகட்டம். ஆனால் ஒரு 70 வருடம் கழித்து நம்மளுடைய வனப்பகுதியானது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து துண்டாடப்பட்டதா ஃப்ராக்மெண்டேஷன். எப்படி ஃப்ராக்மெண்டேஷன் ஆச்சு? அதுக்கு காரணம் வந்து வளரும் மக்கள் தொகை. இவங்கெல்லாம் வந்து வனப்பகுதியில் வந்து ஆக்கிரமிப்பு செய்தல், வனப்பகுதிக்கு வந்து வேறு விவசாயத்துக்கு பயன்படுத்துதல், இந்த மாதிரி வந்து பல்வேறு வகையான வளர்ச்சி பணிகளுக்காக அந்த வனப்பகுதியை பயன்படுத்தும் பொழுது அந்த வனப்பகுதிங்கிறது வந்து துண்டாக்கப்பட்டது, ஃப்ராக்மெண்டேஷன் ஆக்கப்பட்டது. அந்த மாதிரி ஃப்ராக்மெண்டேஷன் ஆகும்போது என்னென்னா, அனிமல்ஸோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தடைபட்டு அதனால் அதனோட பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிருச்சு. அந்த விதத்தில் பார்க்கும்போது 1970s இந்தியாவில் ஒரு புலிகள் வந்து கிட்டத்தட்ட வந்து 40,000 இருந்த புலி 4,000 ஆயிடுச்சு. ஒரு சைவர் தான் போச்சுங்கிறது தான் வந்து இது. ஆனால் எவ்வளவு எண்ணிக்கைகள் குறைஞ்சது. அப்போ குறையும் பொழுது தான் நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த பிரமிடு ஃபுட் செயின் ஃபுட் வெப்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, இதனால் எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு வந்து பாதிப்பு விளைவிக்கக்கூடும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் இந்த ப்ராஜெக்ட் டைகர் வந்து 1972 உருவாக்கப்பட்டது. இந்த ப்ராஜெக்ட் டைகரோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, புலிகள் வசிக்கும் வாழ்விடங்களை வந்து பாதுகாப்பது தான். புலிகள் வசிக்கும் வாழ்விடங்களை இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த ஒரு ரிவர் எடுத்துக்கோங்க, இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து மேஜர் அண்ட் மைனர் ரிவர்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 to 700 நம்பர் புலிகள் வசிக்கும் இடங்களில் இருந்தால் இன்றைக்கி வந்து நீர் உருவாகிறது, ஆறு உருவாகிறது. நீங்கள் எந்த ரிவர் எடுத்துக்கோங்க, கங்கை எடுத்துக்கோங்க,
காவேரி எடுத்துக்கோங்க, கிருஷ்ணா, கோதாவரி எதோ ஒன்று எடுத்துக்கோங்க, அது உருவாகிற இடம் ஏதோ ஒரு புலிகள் காப்பகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து 54 புலிகள் காப்பகம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. 1972லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த ஏதோ ஒரு புலிகள் காப்பகத்தில் இருந்தால் இந்த ஆறுகள் வந்து உற்பத்தி ஆகிறது. அப்போது புலி வசிக்கும் அந்த வாழ்விடங்களை பாதுகாக்கும் பொழுது புலிகளும் பாதுகாக்கப்படும், அதே நேரத்தில் அங்கே உருவாக்கப்படும் ஆறுகளும் வந்து நாம் வந்து பாதுகாக்கப்பட்டு அதன் மூலியமாக நல்லதொரு குடிநீர் நீர் வந்து விவசாயத்துக்கோ நம்மளுடைய பர்பஸுக்கோ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் முக்கியமான நோக்கம் என்பது புலிகளின் வாழ்விடங்களை பாதுகாப்பதற்காக இந்த புலிகள் காப்பகங்கள் அந்த புலிகள் திட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது. இதுதான் வந்து நான் வந்து ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருப்பேன் 2014. அதாவது புலி இளந்திடல் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை. அதுக்கடுத்து நாட்டின் நீர்வளம் புலிகளை பாதுகாத்தால் மட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு 2 கட்டுரை எழுதியிருப்பேன். நான் போகும்போது கொடுத்துட்டு போகிறேன், ஜஸ்ட்டு நீங்கள் படித்து பாருங்கள். அதில் முக்கியமாக வந்து களக்காடு முன்னந்திரி புலிகள் காப்பகத்தில் நான் 6 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணும்போது எப்படி அந்த தாமிரபரணி ரிவர், இன்றைக்கி வந்து ஒரே ஒரு ரிவர் தான் தமிழ்நாட்டிலே உற்பத்தியாகி தமிழ்நாட்டிலேயே கடலில் கலக்கிற ஒரு நதி. அதே நேரத்தில் வற்றாத ஜீவநிதியும் அதுதான். நீங்கள் மாசமும் நீங்கள் வந்து போனீங்கன்னா வண்ணாரப்பேட்டை பாலத்தில் போனீங்கன்னா தண்ணி போகிறத பார்க்கலாம். இதே இது மற்ற ரிவரில் பல நாட்களில் வந்து தண்ணீர் வந்து ஈவன் காவேரி கூட வந்து சில நேரங்களில் கர்நாடகாரங்க தண்ணி கொடுக்கல, நம்மளுக்கு தண்ணி கிடைக்காம போயிடும். அதுவும் வறண்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த திருநெல்வேலி மாவட்டம் அந்த தாமிரபரணி உற்பத்தி ஆகிற இடம் தான் களக்காடு முன்னந்திரி புலிகள் காப்பகம். அதுவும் முக்கியமாக அந்த தாமிரபரணி உற்பத்தியாகி பாய்ந்து காட்டை விட்டு வெளியே வர இடம் தான் வந்து ஒரு ஜமீன்தாருக்கு சொந்தமான நிலம். அந்த நிலத்தை நம்ம வந்து 2018 வரைக்கும் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக டிக்ளேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, அவ்வளவு பிரச்சனைகள். இன்றைக்கி வந்து நம்ம ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக டிக்ளேர் பண்ணிட்டோம். இது வந்து ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக அந்த ஃபாரஸ்ட் இன்னும் வந்து பாதுகாக்கப்படும். அதுதான் புலிகள் காப்பகத்தோட மையப்பகுதி, புலிகளின் முக்கியமான வாழ்விட பகுதி. இன்றைக்கி அந்த பகுதியை நம்ம வந்து மீட்டெடுத்து இப்போ அதை வந்து பாதுகாக்கிட்டு வரோம். அதன் நோக்கத்தில் தான் நம்ம வந்து அந்த ஒரு கட்டுரை எழுதணும். அதில் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்னென்னா 1888 வந்து பக்கல்ஸ்ன்னு சொல்லி ஒரு திருநெல்வேலி கலெக்டர் இருந்தார், பிரிட்டிஷ்காரர். அவர், நான் சொல்கிறது 1888, கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 வருடத்திற்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் கலெக்டர் வந்து ஒரு பர்பஸுக்கு முண்டந்துறைக்கு போயிருக்கிறார். முண்டந்துறைக்கு போகும்போது, ஏன்னா அப்போல்லாம் வந்து எப்போது ஒரு டைம் தான் இந்த மாதிரி போவாங்க, அடிக்கடி இப்போ போன மாதிரிலாம் வண்டி போக்குவரத்துலாம் கிடையாது அன்றைக்கி. ஸோ அந்த கலெக்டர் அன்றைக்கி போகும்போது முண்டந்துறையில் வந்து மாட்டு வண்டியில் வந்து வண்டி கணக்கில் மரங்கள் வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அவர் வந்து அப்போல்லாம் ஒரு ஆஃபீஸர் வந்து ஃபீல்டுக்கு போயிட்டு வரணும்னா 1 வாரம் 10 நாள் ஆகும். அங்கே இருந்து எல்லாம் பார்த்து போனவொன்னே வர்ற மாதிரி கிடையாது. அவர் வந்து முடிச்சுட்டு வரும்போது அவர் வந்து ஃபீல் பண்ணது என்னென்னா, இந்த மாதிரி வந்து மரங்களை வெட்டி இந்த முண்டந்துறை பகுதியிலேருந்து எடுத்துகிட்டு போனான்னா இன்னொரு 100 வருடம் கழித்து இந்த ஆறு வந்து வற்றி விடும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதிட்டு போயிருக்கிறார். அந்த லெட்டர் இன்னும் வந்து நம்ம திருநெல்வேலி கலெக்டரேட்டில் இருக்குது. அந்த லெட்டரில் சொன்ன மாதிரி 1970-80 இந்த 10 வருட காலகட்டங்களில் தாமிரபரணி ஆறு வந்து வருஷத்துக்கு 4 மாதம் தண்ணி இல்லாமல் போச்சு. 8 மாதம் தான் தண்ணி ஓடும், மீதி 4 மாதம் தண்ணி ஓடலை. ஒரு வற்றாத ஜீவநதியாக இருந்த ஒன்று இந்த மாதிரி வந்து 4 மாதத்துக்கு தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. அதை கருத்தில் கொண்டு தான் முதல்ல தமிழ்நாட்டில் 1988 களக்காடு முன்னந்திரி புலிகள் காப்பகம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டில் 5 புலிகள் காப்பகம் இருக்குது. களக்காடு முன்னந்திரி புலிகள் காப்பகம், முதுமலை புலிகள் காப்பகம், ஆனமலை புலிகள் காப்பகம், சத்தியமங்கலம் மற்றும் சிறிலூத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம், 5 புலிகள் காப்பகம் இருக்குது. பட் ஆனால் 1988 தான் அந்த புலிகள் காப்பகம் உருவாக்கப்பட்டது. முக்கியமாக அந்த புலிகள் காப்பகம் உருவாக்குவதற்கு காரணம் என்னென்னா, அங்கே உற்பத்தியாகும் அந்த தாமிரபரணி ஆறு அதை வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் ஒன்று. அதுக்கடுத்து நாங்கள் தமிழ்நாட்டிலேயே வந்து அதிக பயோடைவர்சிட்டி கொண்ட ஒரு ஃபாரஸ்ட் எதுனா அதுவும் களக்காடு முன்னந்திரி புலிகள் காப்பகம் தான். ஸோ அந்த பயோடைவர்சிட்டியும் அங்கே இருக்கிற வனவிலங்குகளையும் பாதுகாத்தலும் மற்றும் அந்த வாழ்விடங்களை பாதுகாத்தல் மூலம் அந்த தாமிரபரணி ஆற்றை வந்து மீண்டும் வந்து ரிவைவ் பண்ணுவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறது காரணத்தில் வந்து தான் அந்த களக்காடு முன்னந்திரி புலிகள் காப்பகம் தோற்றுவிக்கப்பட்டது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த புலிகள் காப்பகத்தை ஒட்டி வெளியே
3 பக்கமும் வந்து ஃபாரஸ்ட்டு, கிழக்கு பக்கம் மொத்தம் வந்து மக்கள் வசிக்கும் பகுதி, கிட்டத்தட்ட 250 கிராமங்கள் அந்த கிழக்கு பகுதியில் இருக்குது. இந்த மக்களோட மெயின் வேலை என்னென்னா, டெய்லி காட்டுக்குள்ளே வந்து 3000-4000 மாடு அனுப்புறது, மரங்களை வெட்டி எடுத்துகிட்டு வர்றது, வேட்டையாடி அந்த மான்கறி வந்து வெளியே வந்து விற்கிறது. நான் வந்து திருநெல்வேலியில் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கும்போது 1994 அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அங்கே ஒரு சாலைப்புதூர்னு ஒரு ஊர் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா களக்காடுலேருந்து திருக்குறங்குடி போகிற வழியில். அப்போவே சொல்லுவாங்க, திருநெல்வேலியிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் அங்கே போய் மான்கறி வாங்கிட்டு வந்து சமைப்பாங்களாம். எனக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை நான் எப்போ கன்ஃபார்ம் பண்ணால், நாங்கள் துணை இயக்குனராக போகும்போது தான் நான் அந்த ஊர் மக்களோட வந்து ஒரு உரையாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அப்போ அவங்க கூட பேசும்போது தான் அவங்க சொன்னது அது உண்மைன்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா, இப்போ நாங்கள் காட்டு பக்கமே போக மாட்டோம், எவனாவது போனாலும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்னென்னா, இந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது மாடுகளை உள்ளே அனுப்புவது, மரங்களை வெட்டி எடுத்துகிட்டு வருவது, வேட்டையாடுவது, இதெல்லாம் தடுப்பதற்காகத்தான் வந்து ஈகோ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று அங்கே இனிஷியேட் பண்ணாங்க. அப்போவுமே வந்து கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 10 crores அமௌண்ட் வந்து 95ல், நான் சொல்கிறது 88ல் டைகர் ரிசர்வ் உருவாகி 95ல் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போவுமே வந்து அதனோட மதிப்பு வந்து 10 கோடி ரூபா. இதில் வந்து 5 கோடி ரூபா அந்த மக்களுக்கு வந்து, உங்களுக்கு எப்படி நீங்கள் இப்படி உட்காந்து உங்களுக்கு நம்மலாம் எல்லாம் சொல்லிக் கொடுத்து எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோமோ, அன்றைக்கி அதே மாதிரி அந்த மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி தான் அவங்களுக்கு வந்து மாற்றுத் தொழில் ஏற்பாடு செய்து கொடுத்து, இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா ஒரு திட்டம் கிட்டத்தட்ட 30 வருட காலமாக நன்றாக செயல்பட்டு வருதுன்னா அதுக்கு அந்த ஒரு திட்டத்தை தான் நம்ம வந்து உதாரணமாக சொல்ல முடியும். காரணம், அந்தளவுக்கு வந்து வனத்துறையும் சரி மக்களும் ஒன்றிணைந்து அந்த திட்டத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்கிறதுனால தான். அந்த திட்டத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்குள்ளே பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்போ வந்து வேலை செஞ்ச அதிகாரிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட. முதல்ல வந்து இன்றைக்கி வந்து இந்த ஒரு டைகர் டே வந்து டக்குன்னு கூட்டியாச்சு. ஏன்னா நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்க, உங்கள் சேர்மனுக்கு கரஸ்பாண்ட் இல்லைன்னா பிரின்ஸிபல் சொன்னால் நீங்கள் வந்து உட்காந்துருவீங்க. ஆனால் மக்கள்கிட்ட அப்படி வந்து சொன்னால் வருவாங்களா? அன்றைக்கி யாரும் வரல. முதல்ல போகிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் வந்து எந்த மக்களையும் வந்து ஒரு 10 பேர் கூட வந்து ஒரு இடத்துல கூட்டி அவங்ககிட்ட வந்து எதையும் சொல்ல முடியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. பிறகு அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படி கொண்டு வரணுங்கிறத ஒரு விழிப்புணர்வு மூலியமாக ஆடல் பாடலுடன் இந்த மாதிரி வந்து வனத்தை பற்றி, வனவிலங்குகளை பற்றியும் சாயந்தரம் போய் போட்டு ஒரு ஸ்டேஜில் அவங்களே வந்து எதுக்கு இவங்க நம்ம ஊருக்கு அடிக்கடி வந்து இந்த மாதிரிலாம் போட்டு காமிக்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் செட்டு மாறுச்சு. அதுக்கடுத்து தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வனத்துறை பக்கம் வந்தாங்க. பிறகு அதுக்கடுத்து அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமோ 2 வருஷமோ எவ்வளோ ஆச்சு. அதுக்கடுத்து தான் அத்தனை மக்களையும் வந்து நம்ம ஒரு வனத்துறை பக்கம் கொண்டு வந்து பிறகு அவங்களுக்கு புரிய வச்சு, இந்த புலிகள் காப்பகம் ஏன் புலிகள் காப்பகமும் உருவாக்கப்பட்டது. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து இண்டஸ்ட்ரி எதுவும் கிடையாது. இங்கே திருப்பூர் மாதிரி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது. நீ திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்களோட மற்ற ஸ்டேட்டு மற்ற டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் திருநெல்வேலி அப்படி இல்லை. அங்கேருந்து இங்கே இருப்பாங்க ஒழிஞ்சு திருப்பூர்காரங்க யாருமே திருநெல்வேலி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே இண்டஸ்ட்ரி கிடையாது. அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிற விவசாயத்தை நம்பி தான். ஸோ அந்த விவசாயத்தை எதை நம்பி இருக்குதுன்னா அது தாம்பரம் ஆற்றை நம்பி தான் இருக்குது. அப்போ அந்த மக்கள்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதில் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை இன்வால்வ் ஆகிருக்கிறவங்களெல்லாம் மாற்றி மக்களுக்கு விவசாயம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லபடியாக இருக்கணும்னா அந்த ஆற்றை பாதுகாக்க வேண்டும் என்று எடுத்து சொல்லி தான் அந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டு, கிட்டத்தட்ட வந்து நான் அங்கே இருக்கும்போது 2006லேருந்து 2010 வரைக்கும் இருந்தேன். அந்த 15 வருஷத்தில் அந்த திட்டம் செயல்படுத்துவதன் விளைவாக எந்த அளவுக்கு வந்து தாம்பரம் யார் வந்து இம்ப்ரூவ் ஆச்சுங்கிறது வந்து நம்ம காரையாறு டேமு, அந்த முன்னந்தரைக்கு மேலே காரையாறு டேம் இருக்குது. அந்த டேம் வந்து 1956ல் கட்டினது, 1946ல் கட்டினது. அந்த டேமு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பிரிட்டிஷ் காலத்துலேயும் கட்டிட்டாங்க அது. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு வருடத்துலேருந்து 2010 வரைக்கும் நான் டேட்டா கலெக்ட் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் அந்த அணைக்கு எவ்வளவு தண்ணீர் வனப்பகுதியிலேருந்து வந்திருக்குங்கிற டேட்டா அவங்ககிட்ட இருந்தது. அந்த டேட்டாவை எடுத்து ஒரு பிளாட் பண்ணி பார்த்தோன்னா 46லேருந்து கரெக்டாக வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து 1975 வரைக்கும் வருது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1975லேருந்து தண்ணி வரத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அது ஏற்கனவே வந்ததுலேருந்து பாதி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இந்த ஈகோ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி ஏற்கனவே 75 வரைக்கும் எவ்வளோ இருந்ததோ அதை விட 1 மடங்கு அதிகமாக வந்து
அந்த டேட்டா வந்து காமிக்குது அந்த கிராஃபில் போடும்போது. அது வந்து உங்களுக்கு இதில்னா போட்டு காமிக்கலாம், பட் ஆனால் அதுதான் வந்து உண்மை. அப்போது அணைப்பகுதிக்கு வந்து வனத்திலிருந்து வந்த தண்ணியோட அளவு வந்து கூடியிருக்குது. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஸோ 1970 இந்த புலிகள் திட்டம் எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஏன்னா புலிகளின் வாழ்விடங்களை பாதுகாத்தால் நம்மளுக்கு வந்து அங்கு உற்பத்தியாகும் ஆறு வந்து வளம் பெறும் அப்படிங்கிறது தான். அதனால தான் நாட்டின் நீர்வளம் புலிகளை பாதுகாத்தாலே அப்படிங்கிறத அந்த டேட்டாவை வச்சு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அது நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது. அதை வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப அந்த கட்டுரையை வந்து ஒருத்தர் வந்து மாடிஃபை பண்ணி எனக்கு ஒன்று அனுப்பிச்சார். அது வந்து எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அது என்னென்னா, ஒரு புலி மேற்கு தொடர்ச்சி மலையில் இறந்தால் தஞ்சாவூர் டெல்டா பகுதியில் எந்த அளவுக்கு வந்து விவசாயம் வந்து பாதிப்படையும், அந்த விவசாயி எந்த அளவுக்கு பாதிப்படைவார் அப்படிங்கிறது வந்து அவர் மாடிஃபை பண்ணியிருந்தார். அப்போ வந்து ரொம்ப பேர் வந்து புலி வந்து இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில், அப்போது டெல்டா பகுதியில் இருக்கிறவங்க விவசாயி வந்து ஒரு புலிகள் இருந்தானா அவனோட விவசாயம் பாதிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. அதாவது நான் வந்து ஒரு திருநெல்வேலி மாவட்டம் மொத்தம் தான் வந்து நான் வந்து அதில் நான் சொல்லியிருந்தேன் அந்த கட்டுரையில். அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அதை அப்படியே மாடிஃபை பண்ணி மேற்கு தொடர்ச்சி மலையையும் டெல்டா பகுதியும் இணைச்சி அவர் வந்து ஒரு அதை சிம்பிளாக மாற்றி இது பண்ணார். அதுவும் வந்து நல்ல விஷயந்தான். ஏன்னா இன்றைக்கி வந்து டெல்டாவில் மழை விவசாயம் நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகிற அனைத்து நதிகளும் தான். காவிரியிலிருந்து, தாமிரபரணிலிருந்து, வைகையிலிருந்து எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி, அதுவும் இந்த ஆறுகள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு புலிகள் காப்பகத்தில் தான் உருவாகுது. வைகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுவத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ், அதே மாதிரி தாம்பரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா களக்காடு முன்னதுரை டைகர் ரிசர்வ். இன்றைக்கி நம்ம ஆனமலை புலிகள் காப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஆறு இருக்குது. இன்றைக்கி அத்தனை ஆறு வந்து எங்கே உற்பத்தி ஆகுது? டைகர் ரிசர்வில் தான். அதே மாதிரி வந்து இன்றைக்கி காவேரி மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிற டைகர் ரிசர்வ். ஸோ இது மாதிரி வந்து டைகர் ரிசர்வில் வந்து அப்போது அந்த டைகர் ரிசர்வில் இருக்கிற ஒரு புலி அதோட வாழ்நாளில் வந்து 16 வருஷமோ 17 வருஷமோ அதுவாக இருந்து இறந்துட்டா ரைட்டு. ஆனால் அந்த புலியை வந்து வேட்டையாடும் பட்சத்தில் அப்போ ஒரு புலி வந்து அதனோட வாழ்நாள் முடிக்கிறதுக்குள்ளே இறந்து விட்டால் அதனால் என்ன பாதிப்பு வந்து டெல்டா பகுதியில் ஏற்படுங்கிறது தான் வந்து அந்த கட்டுரையை அவர் மாற்றி எழுதினது. அதை ரொம்ப பேர் வந்து படிச்சுட்டு உண்மை தான் அது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் என்னென்னா இன்றைக்கி உள்ள இந்த சூழ்நிலையில் நம்மளோட ஃபுட் செயினில் அந்த டாப் லெவலில் இருக்கிற கார்னிவோரான டைகரை வந்து புலியை நம்ம வந்து பாதுகாத்தால்தான் மற்ற விலங்குகளும் சமநிலையில் இருக்கும். இந்த சமநிலையில் மற்ற விலங்குகள் இருக்கும் பட்சத்தில் தான் வந்து அந்த வனப்பகுதியில் வந்து பல்லுயிர் பெருக்கம் வந்து மேலும் வந்து பெருகும். அவ்வாறு பெருகும் பொழுது தான் வனம் அழியாமல் பாதுகாக்கப்பட்டு அங்கே வந்து நன்கு மழை பெய்து நீர் உற்பத்தியாகி அந்த நீர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக விவசாயத்துக்கோ இல்லது நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்விற்கு தேவையான அந்த சுத்தமான குடிநீரும் நாம் வந்து பெற முடியும். அதற்கு கண்டிப்பாக வந்து புலியை பாதுகாக்க வேண்டும். அதுதான் வந்து இன்றைக்கி இந்த ஒரு தினமான ஜூலை 29 வந்து நம்ம உலக புலிகள் தினம் அப்படின்ட்டு நம்ம வந்து கடந்த சில வருடங்களாக நம்ம வந்து இதை கடைப்பிடித்துட்டு வருகிறோம். இந்த ஒரு சூழ்நிலை நம்ம வந்து இது தொடர்பான இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். இன்றைக்கி வந்து இந்த விஷயம் தெரியாமல் கும்பகோணத்தில் இருக்கிறவங்க மயிலாடுதுறையில் இருக்கிறவங்க வந்து ஏன் புலியை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்து வரணும். அங்கே இருந்தால் தான் இங்கே நம்ம வந்து விவசாயம் செய்ய முடியுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருவதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு தினத்தின்று இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த தினம் கடைப்பிடிக்கப்படுகிறது. இன்றைய சூழ்நிலையில் இந்த ஒரு அருமையான தினத்தில் இந்த பள்ளி நிர்வாகம் மற்றும் அவர் CEO நடராஜன் இந்த வெற்றி வனத்துக்குள் திருப்பூர் அவர்கள் வந்து கூட்டி இந்த ஒரு மாணவ கூட்டத்திற்கு நடுவே இந்த மாதிரி ஒரு உரையாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பளித்தவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your valuable insights and experience.
As we come to close of today's celebration, it is time to express our heartfelt gratitude to everyone who made this event a memorable success. It is my privilege to invite our esteemed academic coordinator ma'am of AVP Trust Metric to deliver the oath of thanks. Good evening, all. So it is my privilege to propose the vote of thanks on this meaningful occasion of the International Tiger Day celebration. So first and foremost, I would like to express my gratitude to the Almighty for making this awareness program which has brought a lot of insights to the students. So I express my heartfelt gratitude to our chief guest, Mr. D. Venkatesh Sir, IFS Chief Conservator of Forests and Field Director, Annamalai Tiger Reserve, for gracing this occasion with his presence and for sharing his valuable insights on tiger conservation and the importance of protecting our forests and wildlife. So thank you, sir. We feel pleasure to have you here today, sir. So I extend my sincere thanks to Rotarian AK's MDA Karthikeyan Sir, Chairman AVP Trust Institutions, for his gracious presence and constant encouragement. Thank you, sir. So I extend my thanks to Mr. Peter Prem Chakravarti Sir, biologist, Annamalai Tiger Reserve, for enriching this program with your valuable valuable perspectives on biodiversity and the role of tigers in the Western Ghats. Thank you, sir. So I also thank Mr. Rajesh Bodh Sir for gracing this occasion and spending your valuable time with us, sir. Thank you, sir. My sincere thanks to Mr. Nadraj Muthusamy Sir, CEO Veterinary Organization, Vanathikul Tirupur, for being the major reason for this event to happen today. So give them a big round of applause for Nadraj Sir. So it is his initiative not only to plant the trees, to implant the values among your children. So that is what I ask you to give a big round of applause for Sir. Thank you, sir, for gracing the occasion. And a special word of thanks to all our school principals, the teachers and students who contributed to making this celebration meaningful and purposeful. So your enthusiasm and participation truly reflect our shared commitment towards nature and wildlife conservation. So I also appreciate everyone involved in the planning and execution of today's program, so including the documentary presentation and all the technical and logical arrangements. So finally, I thank each and every one of you for being a part of this significant celebration. So may today's program inspire us to become responsible guardians of nature and protectors of our precious wildlife. So let's remember, when we protect the tiger, we protect the forest, and we protect the forest, we protect our future. Thank you all. Jai Hind. Thank you, ma'am, for your words of gratitude. I request everyone to rise up for national anthem. जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे